கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவில் இன்று அதிகாலை தனியார் பேருந்து ஒன்று விபத்தில் சிக்கியது. லாரியுடன் மோதியதில் பேருந்து தீப்பிடித்து எரிந்துள்ளது. இந்த விபத்தில் 20 பேர் பரிதாபமாக பலியாகினர். மேலும் 20க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சித்ரதுர்கா மாவட்டத்தின் தேசிய நெடுஞ்சாலை எண் 48 சென்று கொண்டிருந்த இந்த தனியார் பேருந்து எதிர்பாராத விதமாக லாரியுடன் மோதி திடீரென தீப்பற்றியது. அடுத்த சில நிமிடங்களிலேயே பேருந்து முழுவதுமாக தீ பரவியது. இது ஸ்லீப்பர் பேருந்து என்பதால் உள்ளே உறங்கிக் கொண்டிருந்தவர்களால் உடனடியாக வெளியே வர முடியவில்லை. எனவே 20 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உடல் கருகி பலியாகினர். ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 20 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து நடந்தது எப்படி என்று அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிகாலை 2:30 மணி அளவில் எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த லாரி ஒன்று திடீரென தடுப்பை உடைத்துக் கொண்டு பேருந்து மீது மோதியிருக்கிறது. இதனையடுத்து பேருந்தின் டீசல் டேங்க் சேதமடைந்திருக்கிறது. இதுவே பேருந்து தீப்பற்ற காரணமாக அமைந்திருக்கிறது. பேருந்தின் முன்புறம் லாரி மோதியதால் உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த பயணிகளால் வெளியே வர முடியவில்லை. எமர்ஜென்சி எக்ஸிட் எங்கே இருக்கிறது என தேடுவதற்குள் பேருந்தில் தீப்பிடித்திருக்கிறது. விபத்தை நேரில் பார்த்தவர்கள் இது சீபர்ட் கோச் நிறுவனத்திற்கு சொந்தமான பேருந்து என்று தெரிவித்துள்ளனர். அந்த பேருந்தில் 40 பேர் பயணம் செய்திருக்கலாம் என்று குறிப்பிடுகின்றனர். ஸ்லீப்பர் பேருந்துகளில் சமீப காலமாக அடிக்கடி விபத்து ஏற்படுவது மக்களிடையே அதிர்ச்சியையும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. Subscribe to One India and never miss an update.